அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் 2024 எந்த தேதியில வருகின்றது? எதற்காக தைப்பூசம் பதிவு இப்பயே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம பூஜைகள் பார்க்க போறதில்ல. டேட் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது எதற்காக அப்படின்னா, 48 நாள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, தைப்பூச திருநாள் அன்று 48வது நாள் வரணும். அதற்கு எந்த டேட்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டிருந்தீங்க. ஓகே. நெறைய பேர் இப்ப கார்த்திகை மாதத்துல முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 48 நாள் விரதம். சரி, அதற்காக தான் நீங்க கேட்கிறீங்க அப்படின்னு நெனச்சுட்டு நான் டேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தேதி யார் யாருக்கு எப்படி தோதுப்படுதோ அந்த தேதியிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும். ஆண்களுக்கு பிரச்சனை இல்ல. தொடர்ந்து 48 நாள் கன்டின்யூ பண்ணிக்கலாம். இப்ப மாலை போடுறவங்களும் சரி, அல்லது முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்பவர்களும் சரி, அல்லது 48 நாள் விரதம் இல்லாம பூஜை மட்டும் செய்து தைப்பூச திருநாள் அன்று 48வது நாள் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தவங்களுக்கும் சரி, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல தைப்பூச திருநாள் என்றைக்கு வருகின்றது அந்த டேட்ட பார்த்துட்டு அதற்கப்புறம் மற்ற டேட்லாம் பார்க்கலாம். பதிவ கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க தைப்பூச திருநாள் அன்று 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய போறீங்க. தைப்பூச திருநாள் அன்று 48 நாள் நிறைய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள், உங்களுக்கு எந்த தேதி சரியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த தேதிய நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு கவுண்ட் பண்றதுக்கு ஞாபகமா இருக்கும். சரியாக இருக்கும். இல்லைன்னா நீங்க மறந்துருவீங்க, மிஸ் பண்ணிருவீங்க. அதற்கப்புறம் "அக்கா நான் இந்த தேதியில ஆரம்பிச்சேன். எனக்கு சரியா இருக்கான்னு?" நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா டேட் எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஸ் குடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதனால டேட்ட ஃபுல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த தேதியில விரதம் இருக்கிறீங்களோ, அந்த தேதிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் டேட்டு இந்த மாசத்துக்கு எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டேட் ரொம்ப முக்கியம். 48 நாள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் நடுவுல வரும். அத வச்சு தான் நீங்க கரெக்ட்டா கணக்கு பண்ணி நீங்க பண்ண முடியும். அதனால பீரியட்ஸ் டேட்டு இந்த மந்த் வர்றவங்க சர்க்கிள்ஸ் ஃபுல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. சரி, நம்ம தைப்பூச திருநாள் நமக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தை 29ஆம் தேதி நமக்கு தைப்பூசம். 11/2/2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருது. தை மாதம் 29 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தைப்பூச திருநாள். இந்த டேட்டுக்கு 48 நாள் எந்தெந்த டேட்ல கரெக்டா வருது அப்படின்னு, எந்த தேதியில நீங்க முதல் நாள் 48 நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் பார்த்தீங்கன்னா, இப்ப 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் வராது. மற்றும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 48 நாள். தை 29ஆம் தேதி 48வது நாள் கரெக்ட்டா முடியிற மாதிரி ஆண்களுக்கு ப்ளஸ் மாதவிடாய் வராதவங்களுக்கு 40, 45 வயசுக்கு மேல பீரியட்ஸ் இருக்காது பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த தடங்கல் வராது இல்லையா? அவங்க கரெக்ட்டா கன்டின்யூ பண்றவங்களுக்கு எந்த தேதி அப்படிங்கிறத சொல்றேன். அதாவது தை 29ஆம் தேதி 48 நாள் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு மொத நாள் என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, மார்கழி 11ஆம் தேதி 26/12/2024 மார்கழி 11, 26, 12, 2024 வியாழன் அன்று முதல் நாள் நீங்க முருகனுக்கு 48 நாள் விரதத்துல முதல் நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இந்த தேதி யாருக்கு அப்படின்னா, ஆண்களுக்கும் ப்ளஸ் மாதவிடாய் வராது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த டேட் பயனுள்ளதாக இருக்கும். நீங்க மார்கழி 11 ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, முதல் நாள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, தை 29ஆம் தேதி 48வது நாள் வரும். சரிங்களா? தயவுசெய்து குழம்பிக்காதீங்க. என்ட்ட இந்த டேட் மறுபடியும் கமெண்ட்ல கேட்காதீங்க. எனக்கே இது குழம்புது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா நீங்களே புரிஞ்சு உங்களுக்கு எந்த தேதி வருதோ அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்கழி 11, 26/12/2024 மாதவிடாய் வராதவங்களுக்கும், ஆண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த தேதி சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் 10 நாள் வர்றவங்களுக்கு. அதாவது நமக்கு 48 நாளுங்கிறப்போ 2 மாச கணக்கு நம்ம பூஜை பண்ற மாதிரி இருக்கும். 48 + 10 58 நாள் நமக்கு வேணும். அந்த 58 நாள் நமக்கு எந்த தேதியில ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வரும் அப்படின்னா, இது ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக 5 நாள் கணக்கு பீரியட்ஸுக்கு வரும். ஒரு சில பேருக்கு 3 நாள் வரும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, 3 நாள் வந்தாலும் 4வது நாள், 5வது நாள் நமக்கு லைட்டா கண்ல படும். அதனால இந்த 5 நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 5 நாள் முடிச்சுட்டு 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஃபுல்லா 5 நாள் முடிச்சுட்டு, அதற்கப்புறம் நீங்க கன்டின்யூ பண்ணணும். நீங்க எந்த தேதியில கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னா, 16/12/2024 மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மார்கழி 1ஆம் தேதி உங்களுக்கு அமையுது. நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுல இந்த 16/12/2024 மார்கழி 1ஆம் தேதி 10 நாள் இடைவெளி நடுவுல விழுகும். அவங்களுக்கு இந்த தேதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இந்த 2 மாச கணக்கு வரும்போது, நமக்கு 2 மாச கணக்கோட மாதவிடாய் இதுக்குள்ள வரும் நமக்கு. 10 நாள் கணக்கு இதிலே நமக்கு போயிடும்.
அதற்கப்புறம் வந்து இப்போ வந்து மார்கழி 1க்கு முன்னாடியே நீங்கள் வந்து கார்த்திகை கடைசியில் 30ஆம் தேதி இப்படி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, மாதவிடாய் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மாதம் தான் நடுவில் வரும். 1 மாத கணக்கு தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். அப்படி இருக்கிறவங்க எந்த தேதியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மார்கழி 6ஆம் தேதி, மார்கழி 6 21/12/2024 சனிக்கிழமை அன்று சஷ்டி திதி இருக்குது, அன்றைக்கு ஆரம்பிங்க. இது வந்து 1 மாதம் மட்டும்தான் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மார்கழி 6ஆம் தேதி ஆரம்பிக்கிறவங்க வந்து அதற்கு முன்னாடி மார்கழி 5க்குள்ளே பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு, அதாவது கார்த்திகை 30லேருந்து மார்கழி 5க்குள்ளே பீரியட்ஸ் ஆனவங்க மார்கழி 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தை 29ஆம் தேதி 48 நாள் முடியும். இதுதாங்க நம்ம இந்த 4 டேட்டு தான் ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து தைப்பூச திருநாள் வந்து 48 நாள் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் வந்து எந்த தடங்கள் இல்லாதவங்களுக்கு வந்து மார்கழி 11ஆம் தேதி, தடங்கள் 10 நாள் வர்றவங்களுக்கு வந்து மார்கழி 1ஆம் தேதி, 5 நாள் மட்டும் தடங்கள் வர்றவங்களுக்கு, ஒரு பீரியட்ஸ் மட்டும் வர்றவங்களுக்கு ஊடால மார்கழி 6ஆம் தேதி. ஏன்னா 1 அல்லது 2 தான் வரும், அதற்கு மீறி வரப்போகிறது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு 1 தான் வரும். ஒரு சில பேர் ரேருக்கு தான் 2 பீரியட்ஸ் டேட் வரும் நமக்கு நடுவில். ஏன்னா 2 மாத கணக்கு நம்ம ஆகிடும். ஸோ அந்த டேட்டை மட்டும் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது அப்படிங்கிறது குறித்து வச்சுக்கோங்க. இந்த கார்த்திகை மாதமே உங்கள் பீரியட்ஸ் டேட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 11/2/2025 வரை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து எந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு குழப்பம் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அதனால் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தை 29ஆம் தேதி தைப்பூசம். இந்த டேட்டை வச்சு நீங்கள் முன்னாடி 48 நாள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தைப்பூச திருநாள் அன்று நீங்கள் வந்து 48 நாள் முடிப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டீங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தைப்பூச திருநாள் அன்று 48 நாள் எங்களுக்கு வரணும், அது எப்படி டேட்டு வரும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க, அதனால் சொல்கிறேன். முருகனுக்கு மிக விசேஷமான நாள் இந்த தைப்பூசம். அதனால தான் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாளன்று எங்களுக்கு 48 நாள் முடிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எதற்காக நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது நல்லா தான் இருக்குது. நம்ம 48 நாள் கண்டினியூ பண்ணுறது, இந்த நல்ல விசேஷமான நாள் அன்று முடிக்கிறதும் நல்லா தான் இருக்குன்றது பார்ப்போம் நம்ம. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதமே ஒரு ஆன்மீக மாதம், கார்த்திகை மாதம் ப்ளஸ் மார்கழி மாதம். இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா 48 நாள் பூஜை பண்ணுறது நமக்கு அதீதமான விசேஷமான பலன்களே நமக்கு கட்டாயமாக கொடுக்கும். நிறைய பேர் வந்து கார்த்திகை மாதத்துலேயே முருகனுக்கு 48 நாள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. வந்து நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மாலை போட்டு சுவாமிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள், அதாவது இப்போ வந்து தைப்பூசத்துக்கு வந்து நிறைய பேர் பழனிக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து மாலை போட்டு வழிபாடு செய்வாங்க இல்லையா, அவர்களுக்கும் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் 48 நாள் ஒரு மண்டல பூஜை மட்டும் செய்ய போகிறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பூஜை மட்டும் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் வந்து எடுக்காமல் தைப்பூச திருநாள் அன்று 48 நாள் பூஜை செய்வது மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாமே உங்களுடைய சௌகரியம் பொறுத்து தான் இருக்குது. இது வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம் சொன்னாலும் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் எப்படி என்னன்ட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒரு விரதம் அப்படிங்கிறப்ப 48 நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விரதம், மிக சக்தி வாய்ந்த விரதம். இந்த விரதத்தில் நம்ம என்ன கேட்டாலும் முருகன் நமக்கு நடத்தி கொடுப்பார். ஒரு சில சோதனைகள் வருது அப்படிங்கிறத மனசை தளர விட்டாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. முருகன் பார்த்தீங்கன்னா உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டார். இதில் வந்து விரதம் இருக்கிறவங்க வழிபாடு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க வந்து கட்டாயமாக நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 48 நாள் பூஜை மட்டும் தான் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக கண்டினியூ பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். மாலை நேரம் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துருந்தீங்கன்னா அந்த நாள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ, எப்படி நேரம் வந்து சரியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு எது சரின்படுதோ அதை செய்துக்கோங்க, திருப்தியாக பண்ணுங்க, மனதார பண்ணுங்க. இப்போ 48 நாள் பண்ண முடியல அப்படின்னா 21 நாட்கள் பண்ணுங்க. 48 நாள் பூஜைலாம் எப்படி நம்ம விரதம் இருக்கணும், எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் நிறையா கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் 48 நாள் பூஜைனா இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து உங்களுக்கு எப்படி சரின்படுதோ அதை செய்துக்கோங்க, சிறப்பாக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். முருகன் மேலே எப்போதுமே நம்பிக்கையாக இருங்க, முருகன் எப்போதுமே கைவிடவே மாட்டார். திருப்தியாக நீங்கள் பூஜை செய்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஷ் செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.